சங்கீதம் அதிகாரம் 100 verses 5. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. என் வாழ்க்கையில் கர்த்தர் நல்லவர். அவர் என் வாழ்க்கையில் நல்லவராக மட்டுமே இருந்திருக்கிறார் அப்படின்னு முழு மனசோட யாரால சொல்ல முடியும்? இருதயத்தில் கையை வச்சு சொல்ல முடியுமா? கர்த்தர் நல்லவர். என் வாழ்க்கையில் கர்த்தர் நல்லவராக இருந்திருக்கிறார். இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் ரொம்ப பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ போராட்டம், நிந்தனையான பேச்சுக்கள், குறை பேசுகிறாங்க, உங்களை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறாங்க, உங்களுக்கு விரோதமாக ஒரு கூட்ட ஜனங்களே எழும்பி இருக்கிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நெக்ஸ்ட் லெவலை பார்க்கவே இல்லை. ரொம்ப வருஷமாக நீங்கள் ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, நடக்கவே மாட்டேங்குது. ஆனாலும் ஏசப்பாவை நம்பிட்டு இருக்கிறீங்க, அவருடைய வார்த்தையை நீங்கள் நம்பிட்டு இருக்கிறீங்க. அந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் நல்லவர்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, ஏசப்பா என் வாழ்க்கையில் நன்மையை மட்டும்தான் செய்கிறார் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அதனால நீங்கள் பாக்கியவான்கள். இல்லை, என் வாழ்க்கையில் ஏசப்பா எதுவுமே செய்யலை, நான் ரொம்ப நாளாக இப்படியே தான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு நிறைவில்லாமல், இல்லை நீங்கள் எதிர்பார்க்குற காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்காததுனால ஒரு விரக்தி, அதனால நீங்கள் ஏசப்பா என்னை பார்த்துட்டு ஏன் இப்படி சும்மா இருக்கிறாங்க, எனக்கு ஏதாவது செய்யலாம்ல, அவங்களுக்கெல்லாம் செய்கிற அளவுக்கு செய்யாட்டியும் கொஞ்சமாச்சும் எனக்கு செய்யலாம்ல அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்குமானா, அந்த எண்ணம் இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு உடைவதாக. ஏன் தெரியுமா? நீங்கள் நினச்சது தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கலை, ஆனால் கர்த்தர் நினைத்தது உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டு தான் இருக்குது. குறித்த நாளில் அது உங்கள் கண்கள் காணும், உங்களை சுற்றில் இருக்கிற கண்கள் காணும். அந்த நன்மை கிடைத்த அப்புறம் கர்த்தர் நல்லவர், ஏசப்பா எனக்கு நன்மை செய்தார் அப்படின்னு சொல்கிறத விட, இப்போவே நீங்கள் போயிட்டுருக்கிற அந்த பாதையிலேயே இந்த பாதை ஒரு நன்மைக்காக தான் கர்த்தர் அனுமதித்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட, விசுவாசத்தோட கர்த்தர் நல்லவர் அப்படின்னு சொல்லணும்னு ஏசப்பா ஆசைப்படுறாங்க. அவருடைய ஆசையை நம்ம நிறைவேற்றலாமா? என்னுடைய ஆசையை நிறைவேற்ற யாரும் இல்லை, என்னுடைய ஆசை என்னன்னு கேட்குறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்கிற நம்மக்கிட்ட ஏசப்பா சொல்கிறாங்க, எனக்கும் சில ஆசைகள் இருக்குது. என் பிள்ளை இப்படி இருக்கணும், என் பிள்ளை என் கூட இப்படி பேசணும், இப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஆசை ஏசப்பாவுக்கும் இருக்குது. அந்த ஆசையை நிறைவேற்றுகிறவர்களாய் நம்ம மாறலாமா? நீங்கள் நினைக்கிறீங்களா உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை அப்படின்னு? கொஞ்சம் நீங்கள் இப்போ இருக்கிற அந்த இடத்த சுற்றி பாருங்கள், உங்கள் வீடை பாருங்கள், நீங்கள் வேலை பார்க்குற இடத்த பாருங்கள், நீங்கள் படிச்சுட்டு இருக்கிற இடத்த பாருங்கள். எத்தனை பேரோ இந்த வாழ்க்கைக்காக ஏங்கி கொண்டு இருக்கிறாங்க. நமக்கு ஒரு வீடு இருந்தால் நல்லா இருக்குமே, நம்ம ஒரு ஸ்கூலில் படித்தா நல்லா இருக்குமே, நம்ம ஒரு காலேஜில் படித்தா நல்லா இருக்குமே, நமக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் கிடைச்சா நல்லா இருக்குமே, இப்படி உங்கள் கைகளில் இருக்கிறது, உங்கள் கண்களில் பார்க்கிறத அநேகர் விருப்பத்தோடு ஏங்கி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் அவைகளை அனுபவிக்க நமக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக நன்றி உள்ளவர்களாய் நாம் இருப்போம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நல்லதை மட்டும்தாங்க செய்தார். அவர் நல்லவர், அவருக்கு நன்மை செய்ய மட்டும்தான் தெரியும். சிலவைகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்குது, சிலவைகள் நம்ம வாழ்க்கையில் நடக்குது. ஏன் தெரியுமா? நாம் செய்த தவறுனால, நம்மளுடைய கீழ்ப்படியாமையினால, நம்முடைய தவறான முடிவுகளினால தான், நம்ம செய்த தப்புனால நம்ம வாழ்க்கையில் சிலவைகள் வருது. அதுக்காக ஏசப்பாவை குற்றப்படுத்தி குறை சொல்லி இதெல்லாம் ரொம்ப அநியாயம் இல்லை. இது வரைக்கும் நம்ம அப்படி பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் ஏசப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், ஆனால் இந்த பாவத்திலிருந்து, இந்த தப்பு பண்ண இந்த காரியத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை தாங்கப்பான்னு ஏசப்பா கிட்ட போராடி ஜெபிக்க போகிறோம்.
உங்கள் போர் முடிந்தது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கர்த்தர் உங்களோடு சீக்கிரத்தில் சொல்ல போகிறார், பேச போகிறார். ஒரு விடுதலையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக, நமக்கு தருவாராக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது என்பதை இந்த நாட்களில் நம்மளுடைய வாய்கள் சொல்லட்டும். அவளுடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்மளோடு நிற்காது, நம்மளுடைய தலைமுறைகள் அவருடைய உண்மையை பார்க்கும். அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறபடினால இன்னையிலிருந்து இன்னைக்கு ஃபுல்லாக கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. இந்த வார்த்தைகளை நம்ம சொல்லிக்கொண்டே இருக்க போகிறோம். இதற்கான ஆசீர்வாதத்தை நாமளும் பெற்றுக்கொள்வோம், நம்மளுடைய தலைமுறைக்கும் அதை பெற்று கொடுப்போம். ஆமென். Have a blessed day. God bless you.